ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு வீக்கே வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஆனால் நான் வந்து இது வர்ற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிழ்நாடு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன், இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம ஆப்ரிக்காவில் கரெக்டான அட்ரஸே ஃபஸ்ட் எங்களுக்கு தெரியலை. அது எப்படி வரும், இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்சல் எதுவுமே ரிசீவ் பண்ணதில்லை இங்கே. அதனால கரெக்டாக பத்திரமா வருமாங்கிறது ஒரு டவுட் இருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே வேணாம் ஊருக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு அட்ரஸே கொடுத்தாச்சு. ஸோ அதனால டைரெக்டாக இங்கேயே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இதை பார்த்தது அத்தை மாமா தான். அவங்க தான் இங்கே ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு வீடியோவுமே எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து என்ன நினச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான் ஊருக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற பிளான் வந்ததுனால சரி ஊருக்கு போயிட்டு நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் உங்களுக்கு காட்டலை. ஸோ இன்றைக்கி நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. 100K சப்ஸ்கிரைபருக்கு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம்க்கு நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. மாமா ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மேலும் வளரணும் மாணி. வச்சுக்கோ மேலும் வளரணும். ரஞ்சனா சூட்டுவேன் வளர்ந்துட்டே வரணும். இது வரைக்கும் நீங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்க வீட்டுல இருந்து அருப்புக்கோட்டையில நாங்க எப்படி இருக்கோம், எப்படி லைஃப் லீட் பண்றோங்கிறத தான் நீங்க பார்க்க போறீங்க. விளாக்ஸ் எல்லாமே. ஸோ ஆஃப்ரிக்கா வீடியோஸ் பார்க்குற மாதிரியே இந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். நம்ம சேனலில் வீடியோஸே கண்டினியூஸாக போட முடியலை ஊருக்கு வந்ததுக்கப்புறமா. இப்போ கூட எனக்கு பயங்கரமான கோல்டு. 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் சவுண்டே சுத்தமாக வரல, ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால தான் என்னால் வாய்ஸ் ஓவருமே கொடுக்க முடியல. வீடியோ எடிட் பண்ணி வச்சு கூட 1 வீக் ஆச்சு. என்னால் பேசி வீடியோ போட தான் முடியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. சில வேண்டுதல்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து. அதனால் வந்து டைமுமே எனக்கு கிடைக்கல. அதனால தான் வீடியோ போட முடியலை. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் போடலன்னு. இதுதான் ரீசன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உடம்பு சரியானதுக்கப்புறமா கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தை மாதம் கடைசி வெள்ளி அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலில் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அன்றைக்கி எடுத்தது தான். நான், அத்தை, மாமா, பாட்டி, அப்புறமா நம்ம குட்டீஸு, என் ஹஸ்பண்ட், அப்புறமா என்னோடய நாத்தனார் வீட்டில், அப்புறம் அப்பா, அவங்கள தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். வேறு நிறைய பேர்லாம் யாரும் இன்வைட் பண்ணல. ஸோ நம்ம மட்டும் போய் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாளையம்பட்டியில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில். அங்கே தான் போய் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் வருஷம் நாங்கள் ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் செய்கிறதுண்டு. நம்ம குட்டீஸும் நாத்தனார் பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. நல்லா ஓடி பிடிச்சி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம குட்டீஸ்க்கு அங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க. எப்போ வெளியே போகிறோம், அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஈகராக கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம திருப்பி ஆஃப்ரிக்கா போகலாமா அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லைம்மா இங்கே ரொம்ப போர் அடிக்குது, இங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், தாத்தா பாட்டி கூட எல்லாம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இங்கேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் அத்தை பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான், மாமா, அப்புறம் அப்பா எல்லோரும் வெல்லம் வந்து தட்டிகிட்ருக்கோம் பொங்கலுக்காக. நாங்களும் பொங்கல் வைக்க போயிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, தை மாதம் கடைசி வெள்ளி, அன்றைக்கி தை அமாவாசையும் கூட. அதனால் அன்றைக்கி நல்ல நாள்ன்ட்டு நம்ம போயிருந்தோம் கோவிலுக்கு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பாட்டி எங்கேயும் வரமாட்டாங்க. வெளியே கூப்பிட்டா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், ரொம்ப வருஷம் ஆச்சு போய் பார்க்கணுன்ட்டு அன்றைக்கி பாட்டியுமே நானும் வரேன்னு சொல்லி ஆட்டோவில் எங்கள் கூடவே வந்திருந்தாங்க. போன வருஷம் லீவுக்கு வந்திருக்கும் போது இதே மாதிரி பொங்கல் வச்சோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா பொங்கல் பாதிவில் வச்சிட்ருக்கும் போதே மழை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சமையலறை இருக்குது சிறுசாக. கோவிலுக்கு வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே வச்சு நாங்கள் பொங்கல் வச்சு முடித்தோம்.
இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கினதுக்கப்புறமா அரிசியெல்லாம் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகணும் உள்ள. அதுவும் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். எப்போவுமே இங்கே வந்தோன்னா அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு தான் வருவோம். அதனால் இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் அங்கே போயிட்டு வந்தோம். எனக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு போகும்போதே. குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு போக வேணாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம். அரிசியை போட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளேயே அத்தை வந்து ஃபுல்லாக பொங்கல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்காக தான் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் நல்லா சூப்பராக கிழக்கு பக்கமாக நல்லா பொங்கி வந்தது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இங்கே சாமி கும்பிட்டு வந்தது வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது. எப்போவுமே நாங்கள் ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி குலதெய்வம் கோவில், அதுக்கப்புறம் சில முக்கியமான கோவில்கள் வச்சுருக்கோம். அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு தான் அதுக்கடுத்து ஊருக்கே திரும்பி போவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் எப்போவுமே எங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு நெருக்கடியான நிலைனாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒருக்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதனால் எப்போவுமே நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது எந்தெந்த கோவில்லாம் போவோமோ, எப்போவும் நம்ம சாமி கும்பிடுவோமோ அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம போயிட்டு தான் வருவோம். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் சொந்த ஊர்லேயே இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து வெளியூரில் இருக்கும். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போக முடியாது. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக போய் சாமி கும்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே. குட்டீஸ் தான் ரொம்பவே ஜாலி. பட்டு பாவாடையெல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக கிளம்புனாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. தலை நிறைய பூ வச்சு விடுங்கம்மா, 2 பக்கமும் தொங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய், வாழைப்பழம், மாலை எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதை எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் வரதுக்குள்ளே அத்தை வந்து பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பாவும் அத்தையும் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது கடைசி வெள்ளிங்கிறனால கோவில்லையுமே நல்ல கூட்டம் வந்தது. பொங்கல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்கும்போது எல்லோரும் அன்றைக்கி என்னமோ பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம குட்டீஸ் கூட திருப்பி வாங்கி சாப்பிட்டாங்க. பொங்கல், சக்கரை பொங்கல் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி என்னமோ எல்லோரும் பொங்கல் நல்லாயிருக்கு, இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வந்தது. சாமி கும்பிட வந்த எல்லாருக்குமே நாங்கள் பிரசாதமும் கொடுத்தோம். அங்கே பக்கத்துலேயும் நிறைய வீடுகள் இருக்குது. அங்கேருந்தும் குட்டி பிள்ளைங்க, வயசானவங்க எல்லோரும் வந்தாங்க. எல்லாருக்குமே பிரசாதம் வந்து நாங்கள் கொடுத்தோம். இப்போ பாட்டி, அப்புறம் மாமா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கடைசியாக ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பினோம். 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். அங்கே போய் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடித்து வீட்டுக்கு வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க சுற்றி. அவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சு பிரசாதம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப ஹாப்பி. எதுவுமே வேணான்னு சொல்லுவாங்க நம்ம குட்டீஸு. அன்றைக்கி என்னமோ வேணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பி. எங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் தான் மெயின். கூடவே ஆனால் சங்கரேஸ்வரர் சிலையுமே இருக்குது. சுற்றி சில துணை தெய்வங்கள் சிலையுமே இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் கோயில். பௌர்ணமி விளக்கு பூஜை வைப்பாங்க. அதே மாதிரி சிறப்பு நாட்களில் சிறப்பு அலங்காரம், பூஜை எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணுவாங்க. சில முக்கியமான நாட்கள்லாம் எல்லாருமே கிளம்பி போயிட்டு வருவோம். கூட்டம் நிறைய வரும், நல்லாயிருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். பொதுவாகவே அப்படி தானே, எல்லாருக்குமே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி திருப்தியாக ஃபீல் பண்ணுவோம், நிம்மதியாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடச்சிருக்கும். எல்லாருக்குமே கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு. கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியாக நாங்கள் தான் கிளம்பினோம். குட்டீஸ் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசியாக சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே உட்காந்துட்டு குட்டீஸ் எல்லாம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. அதுதான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி
இப்போ வந்து பாத யாத்திரை சீசனு. எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போவாங்க. நிறைய குரூப்ஸ் போவாங்க. ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு குரூப்பு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு குரூப் போவாங்க. அதுக்காக அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஜனை வச்சுருந்தாங்க. அந்த பஜனைக்குமே போயிருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 9 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு 9:30க்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. ஆனால் அவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு 2-3 பாட்டு இருந்தது. நான், குட்டீஸ், அத்தை, மாமா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தோம். போய் நல்லா பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா அங்கேயுமே பிரசாதம் கொடுப்பாங்க. அன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் புளியோதரை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பாட்டு பாடுறதுனால எல்லாருக்குமே அந்த மிளகு பால் கொடுப்பாங்க. ஸோ அதை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.